வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்க போறீங்க. சோ இன்னைக்கு ரைஸ், ரசம் அண்ட் கிரேவி தான் பார்க்க போறீங்க. வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து குக்கிங் பண்றனால கொஞ்சம் பயமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் வந்து வாட்டர் வந்து ஊத்துறேன். இதனால கொஞ்சம் அது கொஞ்சம் நம்ம நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிடலாம். சோ வாஷ் பண்ணிடலாம். இப்போ வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாமா? வாங்க இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம். செகண்ட் பொட்டேட்டோ. கட் பண்ணதுக்கு முன்னாடி தண்ணில தான் அரிசி வந்து போடலாம். வாங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து போடலாம். கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து திரும்பியும் பொட்டேட்டோ கட் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு எல்லாம் வைக்க ஆரம்பிச்சேன்னா பண்ணுறது நெக்ஸ்ட் கேரட் சோயா ரைஸ் கட் பண்ணிக்கலாம். சோயா ஊட்டியாச்சு. இனி நெக்ஸ்ட் மசாலா பண்ணலாம். ஓகே, இது வந்து கரம் மசாலா, இது வந்து சிக்கன் மசாலா, இது வந்து மல்லித்தூள், சில்லி மசாலா, இது வந்து டர்மரிக் பவுடர் அண்ட் தேவையான அளவு உப்பு அண்ட் ஸ்பைசஸ் அண்ட் முளகட்டி வச்ச பயிறு, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி. இப்போ வாங்க கத்திக்கலாம். வேற கடுகு. ஒரு பேன்ல வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஆயில் ஊற்றி ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றி இப்போ வாங்க கடுகு பண்ணி இதுதான் கடுகு இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் வாங்க கடுகு நல்லா வீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆயில் வந்து டொமேட்டோ நல்ல போட்டு கட்டியாச்சு. எல்லாத்தையும் தேர்ட் மிளகா போடலாம். இவ்வளோ தான் மிளகா இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ரைஸ் வைத்து பாருங்க. இதுக்கப்புறம் வந்து ரைஸ் நெக்ஸ்ட் கேரட். இப்போ இந்த கேரட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைஸ் போட மாதிரி ஸ்பைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மசாலா பார்க்கலாம். இப்போ பண்ணல பட்டாணி. இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் மசாலா போடுறேன். நெக்ஸ்ட் கரம் மசாலா வாங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டாச்சு. எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் சோயா பாருங்க ரெடி பண்ணி சோயா எல்லாம் போட்டுடலாம். சோயா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வந்து ரெடி ஆகட்டும். இதுக்கு தண்ணி ஊற்றி நினைக்கிறேன். இப்போ அந்த கிரேவியை வாட்டர் பண்ணலாம். ஊற்றுற உடனே எனக்கு வாவ் காஃபி அழகாக நல்லா கொஞ்சம் தேவைக்கு உப்பு வேணாலும் போட்டுக்கோங்க. பத்தலனா இதை மூடி வச்சு ஒரு மூடி வச்சு நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரசம் ஊற்றுறேன். இப்போ வந்து புளி நல்லா ஊற வச்சுக்கோம். சின்ன வாட்டர் இது நல்லாவே ஊறும். ரசத்துக்கு தேவையானது மிளகு, சீரகம், மிளகு பொடி பண்ணுறேன். நெக்ஸ்ட் பூண்டு, நெக்ஸ்ட் வந்து தக்காளி, நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய காஞ்சி மிளகா, 2 காஞ்சி மிளகா, வந்து ட்ரை பண்ணிடுவோம். இப்போ வந்து அரைச்சி வந்துடுறேன். இது பார்த்தா நல்ல கொஞ்சம் வாட்டர் வந்து ஊற்றிக்கிறேன். காணாதனால இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மல்லி இலை வந்து நல்லா வாஷ் பண்ணி பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணி வச்சு இது மெயினான இன்கிரியன்ட் உப்பு, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பண்ணி விடுங்க. மஞ்சள் பொடி தேவையான அளவு, தேவையான பவுடர், நெக்ஸ்ட் தேவையான அளவு காய்பொடி, பெருங்காயப்பொடி எல்லாமே நல்லா கரைச்சி எடுக்கணும். நல்லா ஹேண்ட் வச்சு நல்லா கரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, சால்ட் டேஸ்ட் அப்படியே வந்து